ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் இருக்கக்கூடிய அருள்மிகு நவநீதேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அதே போல் கந்த சஷ்டி திருநாளின் முதல் நாள் முருகன் இங்கு அம்மனிடமிருந்து வேல் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இங்குள்ள அம்மனுக்கு வேல் நெடுங்கண்ணி என்ற பெயரும் ஏற்பட்டது. இங்குள்ள சிங்காரவேலர் வேல் வாங்கி வீர வேஷத்துடன் வரும் சமயத்தில் அவர் திருமேனியில் வேர்வை துளிகள் உண்டாவதை கந்தசஷ்டி காலத்தில் பார்க்கலாம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 146வது தேவார தலமாகும். திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற காவேரி தென் தலங்களில் இது 83வது தலமாகும். கோயிலோட தகவல்கள் பார்ப்போம். மூலவர் நவநீதேஸ்வரர், வெண்ணெய் பெருமாள். ஏன் இந்த வெண்ணெய் பெருமாள்ன்ற பெயர் வந்ததுன்னு தல வரலாறு சொல்லும்போது கேட்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தாயார் சத்யாக்ஷி, வேல் நெடுங்கண்ணி, தல விருட்சம், மல்லிகை, தீர்த்தம், சஷீர புஷ்கரணி, பார்க்குளம், இந்த மாதிரி கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள்லாம் கோயில் வெளியிலே வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை பிரம்மோற்சவம், ஐப்பசி கந்தசஷ்டி விழா. இத்தல விநாயகர் சுந்தர கணபதி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். 8 கொடி, எண்கண், சிக்கல் ஆகிய 3 தலங்களில் விளங்கும் முருகபெருமான் ஒரே அமைப்புடைய மூர்த்திகளாக இருப்பதால் இவைகள் ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டது என்கின்றனர். கோயிலின் வடமேற்கு மூலையில் ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சிக்கல் எல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பஸ்ஸும் இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ்லாம் இருக்குது, நீங்கள் வரலாம். அதே போல் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 5:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். நாங்கள் போயிட்டு இருந்தப்போ கோயிலில் நிறைய திருமணங்களும் நடந்துட்டு இருந்தது. இப்போ கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். விண்ணுலகத்தில் இருக்கும் காமதேனு பசு பஞ்சகாலத்தில் மாமிசம் தின்று விட்டதாகவும், இதை அறிந்த சிவன் பசுவை புலியாக மாறும்படி சபித்ததாகவும் கூறப்படுகிறது. வருந்திய புலி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டது. மனம் இறங்கிய சிவன் பூலோகத்தில் மல்லிகாரண்யம் என்ற தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை பூஜித்தால் சாபம் விலகும் என்றார். சிவனின் அறிவுரைப்படி காமதேனு இத்தலம் குளம் அமைத்து நீராடிய போது அதன் மடியில் இருந்து பால் பெருகி குளம் முழுவதும் பால் பொங்கியது. இதனால் இந்த குளம் பார்க்குளம் ஆனது. தேங்கிய பார்க்குளத்திலிருந்து வெண்ணெய் திரண்டது. சிவனின் ஆணைப்படி வசிஷ்டர் இத்தலம் இந்த வெண்ணெய் மூலம் லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார். இதனால் இத்தல இறைவன் வெண்ணெய்நாதன் ஆனார். வழிபாடு முடிந்தவுடன் இந்த லிங்கத்தை பெயர்த்தெடுக்கும் போது அது வராமல் சிக்கலை ஏற்படுத்தியதால் இத்தலம் சிக்கல் என்று அழைக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் இருக்காரு. இங்கே நவநீதேஸ்வரர் சாமி இருக்காரு. தாயார் ஸ்ரீ சத்யாக்ஷி இருக்காங்க, வேல் நெடுங்கண்ணி அம்மன். இங்கே பாருங்கள், அந்த ஏரோ மார்க்கில் தெரியுதா, வேலை கொடுக்குறாங்க முருகர்கிட்ட பார்வதி தேவியார். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணல, ரொம்ப பழமையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே கோயிலை சுற்றி வருவோம் பாருங்கள்.
இங்கே 63 நாயன்மார்கள் இருக்காங்க. சன்னீஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்கு. கோயிலோட விமான தரிசனம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு தனி சந்நிதி இருக்கு. கோயில் பின்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ரீ விஸ்வநாத ஸ்ரீ விசாலாட்சி தனி சன்னதி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்னி விநாயகர்னு தனி சன்னதி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருக்காரு. இங்கே ஸ்ரீ சிங்கார சண்முகருக்கு தனி சந்நிதி இருக்கு. இங்கே மகாலட்சுமி சன்னதி இருக்கு. இங்கே ஸ்ரீ விஷ்ணு துர்கை சன்னதி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்காரு. நீங்களும் இந்த ஊருக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சிக்கல் எல்லாம் போகும்னு நான் வேண்டிக்கிறேன். பார்க்குறவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். சிங்கார
கதிரடி